இப்படி விரக்தியா பேசுறீங்க? ஏங்க, நமக்கு தான் 2 ஆம்பளை பசங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வேலை கிடைச்சிட்டா நாம எதுக்குங்க கவலைப்படணும்? என்ன ஆசை? நான் இனிமே உங்க வீட்டுக்கு வந்தா உன்னை பொண்ணு கேட்டு மட்டும்தான் வரணும். லதிகாவுக்கு, அதாவது உங்க தங்கச்சிக்கு, அதாவது என்னோட பொண்டாட்டிக்கு கிடைக்க வேண்டிய பணம் கிடைச்சாகணும். அதை வாங்கறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். வீட்டை விற்கும் போது 3 லட்சம் கொடுத்தா போதும்னு எங்க அப்பா சொன்னாரு. உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்றதுக்கு நாங்க எப்பவோ பேசி முடிவு பண்ணிட்டோம்ல. இப்ப அவங்க தானே அதை தள்ளி போட்டிருக்காங்க. வேலை எதுவும் செட் ஆகலையேம்மா. அதுக்கு யார் முயற்சி பண்ணணும்? அவங்க தானே. நாம இந்த வீட்டுக்கு குடி வந்து எவ்வளவு மாசமாவது? அவங்க இங்க எப்பாவது வந்தாங்களா? அங்க இருந்த வரைக்கும் நீ தினமும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வருவல்ல. இப்ப மட்டும் அவருக்கு உன்னை பார்க்கணும்னு தோணலையா? சூரஜ் வருவாருமா. எப்போ? அவருக்கு வரணும்னு ஆசை இருந்திருந்தா இந்நேரம் வந்திருக்கணும்ல. நம்ம வீட்டுல எவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு, அவங்க என்னன்னு கேட்டாங்களா? இல்ல. இந்த கல்யாணமாவது நடக்குமான்னு எனக்கு சந்தேகமாவே இருக்கு. அம்மா, உனக்கு என்ன ஆச்சு இப்ப? ஒண்ணு இல்லப்பா. பின்னையே ராத்திரி சாப்பிட வரல நீ? அது ஒரே தலைவலிப்பா. அப்பா, நான் கம்ப்யூட்டர் படிக்க போகவாப்பா? உனக்கு விருப்பம் இருந்தா தாராளமா படி. என் வீட்டுக்கு வந்து என்னையே மிரட்டிட்டு போறான். கொஞ்சம் கூட மானமும் ரோஷமும் இல்ல. என்ன தைரியம் இருந்தா இங்க வந்திருப்பான். இனிமே இந்த வீட்டு வாசப்படிய மிதிச்சான் அவன் காலையை நான் வெட்டிடுவேன்னு சொல்லு. அப்பா எந்த அளவுக்கு கோவப்பட்டாருன்னு தெரியுமாண்ணா? நானும் அம்மாவும் மட்டும் இல்லனா அவரை இந்நேரம் அடிச்சிருப்பாரு. சண்டை நடக்கும்போது இங்க அஜய் இல்லையா? அவன் ரூமை விட்டு வெளியில வரல. அவன் வராததும் நல்லதுதான். சண்டை இன்னும் பெருசுதான் ஆகும். அவர் சொன்ன அமௌண்ட்டை கொடுக்கலன்னா பிரச்சனை பண்ணுவேன்னு அப்பாவை பயமுறுத்திட்டு போயிருக்காரு. அந்த சசிதரனுக்கு எப்பவுமே பணம் தான் முக்கியம். பணம்னு வந்துருச்சுன்னா சொந்தமும் வேணாம், பந்தமும் வேணாம். எல்லாரும் அப்படிதாம்மா. இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட நம்ம தான் விலகி இருக்கணும். அவர் பேசின விதமே சரியில்லை. ஒரு முடிவோட தான் வந்திருக்காரு. அந்த ஆள் ரொம்ப மோசமானவன். நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். அவர் வீட்டுக்கு வந்து மிரட்டிட்டு போனார் சொல்லி அப்பா கிட்ட ஒரு கேஸ் கொடுக்க சொல்லலாமா? அதெல்லாம் ரொம்ப தப்புடா. இன்னைக்கு ஏதோ சண்டை வந்துருச்சுங்கிறதால சொந்தக்காரங்க இல்லைன்னு ஆயிடுமா? ஆமாமா, இப்படி ஒரு சொந்த தேவைதான். இந்த மாதிரி ஒரு நாகரிகம் இல்லாதவனை எங்க தான் பிடிச்சிங்களோ. லத்திகா அத்தை அப்பா கிட்ட குறை சொல்றதுலயும் எந்த அர்த்தமும் இல்லாமலாம் இல்ல. தங்கச்சியை கட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி அவருடைய கேரக்டரை பத்தி நீங்க விசாரிச்சிருக்கணும். லத்திகாவும் லேசுப்பட்டவ இல்ல. அவ எரியிற வீட்டுல புடுங்குற வரைக்கும் லாபம்னு நினைக்கிறவ. லத்திகா அத்தை பேராசை பிடிச்சவங்க. ஆனா அந்த ஆளு ரொம்ப கிரிமினல். நான் எதுக்கும் ஜெயாக்காவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா மனோஜத்தான் தானே வரணும். அவங்க கிட்ட எல்லாம் சொல்லணுமா? இந்த ஆளே ஒரு வேளை அங்க போனாலும் போவாருமா. விஷயத்த சொன்னா ஜாக்கிரதையா இருப்பாங்கல்ல. இனி என்னெல்லாம் நடக்குமோன்னு தெரியல. படுத்தா கூட தூக்கம் வர மாட்டேங்குது. கடவுளே, நீதான் காப்பாத்தணும். அப்பா, இந்தாங்க டீ சூடா இருக்கு. நீ இன்னைக்கே போகணுமாம்மா? கண்டிப்பா போகணும்பா. பாப்பா வீட்ல தனியா இருக்கால. ஓ, நான்
மறந்தே போயிட்டேன். உங்க மனசு இங்கே இல்ல, அதான் பிரச்சனை. நடந்ததெல்லாம் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. நஷ்டத்தெல்லாம் நினைச்சு பார்த்தாலே தலைவலிக்குது. இப்படி எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டே இருந்தா நஷ்டப்பட்டதெல்லாம் திரும்ப கிடைச்சிருமாப்பா? நஷ்டம் ஆனது வெறும் பொருள் நஷ்டம் மட்டும் இல்லம்மா. இது வரைக்கும் ஒரு துணையா இருந்த சொந்தக்காரங்கெல்லாம் நம்மளை விட்டு போறது நஷ்டம் தானே. நம்மள வேணாம் நினைக்கிற யாரா இருந்தாலும் நமக்கும் தேவையில்லப்பா. அப்ப லாபம் நஷ்டம் ஈக்குவல் ஆயிடும். அப்புறம் கவலை போயிடும்பா. எப்படிதான் உனக்கு மட்டும் எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்குதோ? அப்பா, உங்களுக்கும் தீர்வு கிடைக்கும்பா. செய்ய வேண்டிய விஷயங்களை கரெக்டா செஞ்சாலே போதும். அப்பா, அத்தை கிட்ட நீங்க செக் வாங்கிட்டீங்களா? எந்த செக்கு? பாட்டி சாகறதுக்கு முன்னாடி நம்ம அத்தை சண்டை போட்டு உங்ககிட்ட செக்கெல்லாம் வாங்கினாங்கல்ல. அத மறந்துட்டேம்மா. உங்க மேல நம்பிக்கை இல்லாம தானே லத்திகா அத்தை அன்னைக்கு அப்படி வாங்கிட்டு போனாங்க. அவ எப்பவும் யாரையும் நம்ப மாட்டா. லத்திகாவுக்கு ஒரு நம்பிக்கைக்காக செக் எழுதி கொடுன்னு அம்மாவும் சொன்னாங்க. 3 லட்சம் ரூபாய் கொடுத்தப்போ அந்த செக்கை நீங்க திரும்ப வாங்கியிருக்கணும்ல. அவ அந்த செக்கை வச்சு என்ன செய்ய போறா? லத்திகாத்த எதுவும் செய்ய மாட்டாங்க. ஆனா அந்த சசி என்ன என் மேல கேஸ் கொடுப்பானா? ஏற்கனவே அவருக்கு மனசாட்சி இல்ல, இதுல நீங்க வேற திட்டி அனுப்பியிருக்கீங்க. என்கிட்டே இருந்து 3 லட்சம் ரூபாயை வாங்கிட்டு எனக்கு எதிராவே கேஸ் கொடுப்பானவன். அதுக்கப்புறம் நான் அவனை சும்மா விட மாட்டேன். 2 பேரையும் கொன்னு போட்டுருவேன். வர வர இவருக்கு கோவம் அதிகமாயிடுச்சுக்கா. உங்க கோவத்தை உங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. எப்படிமா கோவப்படாம இருக்க முடியும்? லத்திகா அத்தைக்கு கால் பண்ணி அந்த செக்க பத்தி கேளுங்கப்பா. இப்போ இல்ல, உங்க கோவம்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறமா. இப்பவே கால் பண்றேன். எல்லா விஷயத்தையும் உடனே பண்ணிரணும்னு நீதானமா சொன்ன. தள்ளு. அப்போ ஹலோ, உன்னுடைய பழைய அண்ணன் பேசுறேன். செம்பகசேரி ஜெயச்சந்திரன் நாயர். என்ன அண்ணன் இப்படி எல்லாம் பேசுற? ஆ, என்னோட பேச்சு குணம் எல்லாம் இப்ப கொஞ்சம் மாறிடுச்சு. 3 லட்சம் ரூபாய்க்கு கேரண்டியா நீ என்கிட்ட ஒரு செக் வாங்கினல்ல, அது எனக்கு இப்ப வேணும். எந்த செக்கு? ஓ, இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. அத அப்பவே கிழிச்சு போட்டனே. அது எதுக்கு கிழிச்சு போட்ட? என்கிட்ட திரும்ப கொடுத்துருக்கணும்ல. ஓ, இப்ப அதுக்கெல்லாம் தேவையில்லன்னு நான் தான் கிழிச்சு போட்டுட்டேன். ஆமா, அத வச்சு நீ என்னென்ன பண்ண போற? நான் அதை வச்சு என்னவோ பண்றேன். ஆனா நீ என்ன பண்ணிருக்கணும்னா செக்க திருப்பி கொடுத்துருக்கணும். என்ன செய்யணும் செய்ய வேண்டாம்னு நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். வீடு தேடி வந்தவங்கள அவமானப்படுத்தி அனுப்பி வச்சுட்டு இதெல்லாம் பேசுறியா? என்னதான் இருந்தாலும் அவர் யாரு? என்னோட புருஷன் தானே. என்ன அவரை பார்த்து ஆம்பளையான்னு கேட்டியாமே? அப்ப என்னையும் என் பொண்ணையும் நீ நினைச்சு பாத்தியா? அவனுக்கு நான் கொடுத்த மரியாதையை ரொம்ப அதிகம். முதல்ல நீ போனை வச்சுட்டு போ. அப்பா. ஹரி, நீயா போய் பணம் வாங்கிட்டு வந்த? நல்லதுப்பா, உன் கை ரொம்ப ராசியானது. அப்பா, அதுல இருந்து ஒரு 3 லட்சம் ரூபாய் எடுத்து கொடுத்துரு. அப்பா இது கொடுத்துரு. 3 லட்சம் சரியா இருக்குல்ல? எண்ணி பாத்துக்கோங்க. எல்லாம் கணக்கும் முடிஞ்சிச்சுன்னு எழுதி வாங்கிக்கோங்கப்பா. அதெல்லாம் வேண்டாம், போலாம். போதும், ஒரு அளவா குடிங்கங்க. என் கோவம் அடங்கவே மாட்டேதுரே. இது வரைக்கும் என்னை யாரும் இப்படி அவமானப்படுத்தினதில்ல. என்ன எங்க அண்ணன் எப்படி எல்லாம் திட்டினான்னு உங்களுக்கு தெரியுமாங்க?
என்ன ஒருத்தன் திட்டி நான் எந்த பதிலும் பேசாம இருந்தது இதுதான் என் வாழ்க்கையில தடவை. ஓ, என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்டாரு. அவன் வீட்டுக்கே போய் அவமானப்படுத்திட்டு தான் நானே இங்க வந்தேன். அந்த கோவத்தை தான் என்கிட்ட காமிச்சிருக்காரு. மானம் கட்டவளேன்னு வேற திட்டாரு. இனி அந்த வீட்டுக்கு போனா உங்க காலை வெட்டுவேன், வாய்க்கரிசி போடுவேன் எல்லாம் சொன்னாரு. யாருகிட்ட? என்னையே பயமுறுத்துறானா? அந்த தண்ணி பாம்பு பார்த்து பயப்படுறவன் நான் இல்ல. வெட்டுவேன்னு சொன்ன கால்ல அவனை வந்து விழ வைக்கிறேன். நீ பார்க்க தானே போற. அவன் எனக்கு தர வேண்டிய பணத்தை என் காலடியில வச்சு வணங்கிட்டு போவான். சண்டைக்கெல்லாம் போகாதீங்க, நைஸா பேசி பணத்தை வாங்க பார்க்கணும். இதுக்கப்புறம் நைஸா பேசலாம் நான் தயாரா இல்ல. உனக்கு தெரியுமா, என்ன பார்த்து அந்த ஆளு நீ ஆம்பளையான்னு கேட்டான். மெதுவாங்க, பிள்ளைங்களுக்கு கேட்க போது. இருட்டுல வாங்கின அடிய வெளிச்சத்துல எவனாவது வந்து சொல்லுவானா? நமக்கு தான் மானம் போகும். இதுக்கு பதிலா அவன் மானத்தை நான் வாங்குறனா இல்லையான்னு பாரு. என்ன அவமானப்படுத்தினதுக்காக அவனை தினம் தினம் அழ வைக்கிறேன், இல்லைன்னா என் பேரை மாத்திக்கிறேன். பணத்தை எப்படி வாங்குறதுன்னு எனக்கு தெரியும். அதுக்காக ஒரு பிளானே வச்சிருக்கேன். பணம் கிடைக்கும்ன்ற நம்பிக்கை இருந்தாதான் எதை பண்ணணும்னாலும் பண்ணணும். முடியுன்ற நம்பிக்கை இருந்தாதான் நான் எல்லாம் ஒரு பிளானையே போடுவேன். என்னை பத்தி உனக்கு தெரியாதா? அப்புறம் இந்த சொந்தம் பந்தெல்லாம் முடிஞ்சு போச்சு. அண்ணன்ற பேரை சொல்லி இனிமே உன்னால என்ன தடுத்து நிறுத்த முடியாது. ஏங்க, நீங்க நம்ம பசங்க நாம 4 பேரும் தான் சொந்தக்காரங்களே. நீங்க என்ன பண்ணாலும் நான் உங்க கூடவே இருப்பேன். அது போதும். சாப்பாடு எடுத்து வை. என்ன இருந்தாலும் லத்திகா உங்க தங்கச்சிங்கிறத மறந்துடாதீங்க. என்ன பிரச்சனையா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். அவகிட்ட எல்லாம் மனுஷன் பேசுவானா? அவனை எல்லாம் என் வாழ்க்கையில பாத்துருவே கூடாது. பொறுக்கி ஏற்கனவே நமக்கு நேரமே சரியில்லை, இதுல சண்டை எல்லாம் எதுக்கு? என்னன்னு சொல்றது? இருந்த வீடும் நம்மளை விட்டு போயிருச்சு. அதுக்காக என்ன அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்க சொல்றியா? அதுக்கு நான் இன்னொரு ஜென்மத்துல புழுவாவோ பூச்சியாவோ பிறக்கணும். அப்ப நடக்கலாம். அவன்கிட்ட யாரு பேச சொன்னா? லத்திகாவை கூப்பிட்டு பேசுங்க. என்ன இருந்தாலும் அவ உங்க தங்கச்சி தானே. எனக்கு மட்டும் அந்த எண்ணம் இருந்தா போதுமா? இப்படி ஒரு பேராசை பிடிச்சவளை பார்த்ததே இல்ல. அவ கேட்க கேட்க கொடுத்துக்கிட்டே இருக்க. என் கையில அட்சய பாத்திரம் ஒண்ணும் இல்ல. பகை கோபம் எல்லாம் நாளாக நாளாக அதிகமாக தாங்க செய்யும். அதிகமாகட்டும். அவங்க 2 பேரும் என்ன செஞ்சாலும் என்ன அசைக்க கூட முடியாது. யாரையும் அப்படி லேசா நினைக்காதீங்க. கொசு கடிச்சு நோய் வந்து செத்தவங்களும் இருக்காங்க. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அட்வைஸ் ஏதாவது தேவைப்பட்டா உன்கிட்ட வந்து கேக்குறேன். வந்து படு. செல்லம், என் தங்கம். எங்க போற? இங்க வா. இங்க பாருங்க. அம்மா பாரு, அம்மா பாரு. இங்க பாருடி தங்கம். இங்க பாரு. செல்லம், என்ன பண்றீங்க? வரும்போது ராகி வாங்கிட்டு வாங்க. ராகியும் கருப்பட்டியும் சேர்ந்து களி கிண்டி குழந்தைக்கு கொடுத்தா நல்லதுன்னு அக்கா சொன்னாங்க. இங்க பாரு ஜெயா, அவங்க சொல்றத கேட்டுட்டு கண்டதெல்லாம் குழந்தைக்கு கொடுத்துட்டு இருக்காது. அது நல்லதுக்கு இல்ல. ஏங்க, இது உண்மையிலே நல்லதுதாங்க. அதனாலதான் பாப்பாக்கு கொடுக்கறேன். அப்புறம் போன் சரியா ஒர்க் ஆகல, கொஞ்சம் கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க. நான் ஆபீஸ் போன்ல இருந்து கூப்பிட்டு சொல்றேன். அப்பாவுக்கு கொஞ்சம் கால் பண்ணுங்க, என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. என்ன தெரிஞ்சுக்க போற? உங்க அப்பா புதுசா யார்கிட்ட சண்டை போட போறேன்னு தெரிஞ்சுக்க போறியா? போங்க, எங்க அப்பா யார் கூட சண்டைக்கு போக மாட்டாரு. அப்புறம் ஏன் சசி சித்தப்பா வந்து சண்டை போட்டு போறான்னு சொல்றாங்க? கண்டவங்களா வீட்டுக்கு வந்து சண்டை போடுறதுக்கு அப்பா என்னங்க பண்ணுவாரு? தான் புடிச்ச முயலுக்கு 3 கால்னு எப்பவும் சொன்னா சண்டை வரதான் செய்யும். சில இடத்துல விட்டு கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணி தான் போகணும்.
ஆனா அதுக்கான பிராக்டிக்கல் மைண்ட் உங்க அப்பா கிட்ட கிடையாது. ஃபேக்டரியில ஸ்ட்ரைக் வந்தப்பவே பேசி முடிச்சிருந்தா லாபம் உங்க அப்பாக்கு தானே. ஆனா கோபப்பட்டாரு. தொழிலாளர்களை ஒரு வழி பண்றேன்னாரு. லத்திகா சித்தி கூட வந்த பிரச்சனையும் நைஸா பேசி ஒதுங்கி இருக்கலாம். ஆனா அதையும் அவர் கெடுத்துட்டாரு. அந்த பிரச்சனை இப்ப என்ன ஆகும்னு யாருக்கு தெரியும்? செல்லக்குட்டி, உன் தாத்தா பத்தி தான் பெருமையா பேசிட்டு இருக்கேன், புரியுதா? அப்பா போயிட்டு வரேன். எதுக்கும் நான் கால் பண்றேன், என் மேல கோபப்படாத. வா 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 வா. ஓ, என்ன பண்றீங்க? அம்மா பாக்குறீங்களா? என்ன செல்லம்? ஹலோ. ஹலோ, நான் தாங்க. ஆஹா, இந்த குரலை கேட்டு 2-3 நாள் ஆச்சு. கேட்கணும்னு ஆசையா இருந்திருந்தீங்கன்னா நீங்க கால் பண்ணிருக்கலாம்ல. எல்லா தப்பும் என்னாலதான் இல்ல அப்படின்னு நான் சொன்னேனா? உங்க குரலை கேட்கறதுக்காக நான் எப்பவுமே காத்துக்கிட்டு இருப்பேன்றதை நீங்க மறந்துடாதீங்க. சரி, அப்புறம் அங்க என்ன விசேஷம்? எனக்கு என்னங்க விசேஷம்? அதான் கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு போறேன்னு அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்னேனே. அதுக்கு என்ன, கிளாஸ் நல்லா போதா? இல்ல ஒரு வாரம் கழிச்சு கம்ப்யூட்டருக்கு எதிராக ஸ்ட்ரைக் பண்ணுவியா? ஸ்ட்ரைக்கா? நானா? கம்ப்யூட்டர் நாட்டை கெடுக்குன்னு கொஞ்சம் பேர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு திரிறாங்களே. என்னால முடியுங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால நான் ஸ்ட்ரைக் எல்லாம் பண்ண மாட்டேன். உங்க வீட்ல எல்லாருக்கும் அந்த வீடு செட் ஆயிடுச்சா? இடம்லாம் எங்களுக்கு செட் ஆயிடுச்சு. ஆனா 2 நாளைக்கு முன்னாடி எங்க அப்பா லத்திகாத்த கூடயும் எங்க பெரியப்பா கூடயும் சண்டை போட்டுட்டாரு. ஏன் அப்படி? எல்லாம் சொத்து தகராறும் பண பிரச்சனையும் தாங்க. உங்க அப்பாவுக்கு சண்டை போடுறதை தவிர வேற எதுவுமே தெரியாதா? இதுல அப்பா தப்பு எதுவுமே இல்லைங்க. யாரு பிரச்சனை பண்ணாலும் உங்க அப்பாவுக்கும் அதுல பங்கு இருக்கு. முதல்ல தொழிலாளிங்க பிரச்சனை, இப்ப சொந்தக்காரங்க பிரச்சனை. எங்க அப்பாவுக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. நானும் இதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். வாங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்க உட்காந்து பேசலாம். வேண்டாம், ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கோம். நாளைக்கு கிறிஸ்டியோட நினைவு நாள். ராமபுரத்துல அவனை அடக்கம் பண்ண சர்ச்சில் ஒரு ஸ்பெஷல் பிரார்த்தனை பண்றோம். சொந்தக்காரங்க கொஞ்சம் பேர் வருவாங்க, அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் வருவாங்க. இன்னைக்கு சாயந்தரமே நாங்க கிளம்புறோம். திரும்பி வர்றதுக்கு 2 வாரம் ஆகும். அங்க என்னோட தம்பி ஃபேமிலி எல்லாம் இருக்காங்க. நாங்க திரும்பி வர வரைக்கும் வீட்டு கொஞ்சம் பாத்துக்கணும். போயிட்டு வாங்க. சரி.
என்ன சார்? ஜெயச்சந்திரங்கிறது நீங்க தானே? ஆமா. உங்க மேல ஒரு கேஸ் இருக்கு. கேஸா? கேஸா? செக்கு கொடுத்து ஏமாத்தினா உங்க மேல கேஸ் கொடுக்க மாட்டாங்களா என்ன? என்ன செக்கு சார்? என்ன மிஸ்டர் ஜெயச்சந்திரன், எதுவுமே ஞாபகம் இல்லையா? கம்ப்ளைண்ட் கொடுத்தவரு அங்க நிக்கிறாரு. கூட பிறந்த தங்கச்சிக்கு எப்படி செக்க கொடுத்து ஏமாத்திருக்கீங்க இல்ல? சார் இது பொய் கேஸ் சார். இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மொத்த பணத்தையும் நாங்க கொடுத்துட்டோம் சார். உங்க விளக்கத்தெல்லாம் கோர்ட்ல சொல்லுங்க. சார் இதுக்கு ஜாமீனே கிடையாதுங்க, அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இந்தாங்க அரெஸ்ட் வாரண்ட். நீங்க ஏதோ எங்க இஷ்டத்துக்கு பண்றோம்னு நினைச்சுக்காதீங்க. யோ ஏட்டு ஆக வேண்டிய வேலையை பாரு. சம்மன் வந்ததும் கோர்ட்ல ஆஜராகி இருந்தீங்கன்னா இப்படி அரெஸ்ட் பண்ண வேண்டி வந்திருக்காது. ஏங்க இது கூட தெரியாதா உங்களுக்கு? சார் எனக்கு வக்கீல் நோட்டீஸோ சம்மனோ எதுவும் வரல சார். இது சதி வேலை சார். செக்க கொடுத்து ஏமாத்துறது இதை விட பெரிய ஏமாத்து வேலையாச்சே. தள்ளி நில்லுமா, தேவையில்லாம எங்க வேலையை கெடுக்காத. சார் நான் கொஞ்சம் ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு வரலாமா? ஜெயச்சந்திரன் நீங்க ஒண்ணு கல்யாண வீட்டுக்கு மாப்பிள்ளையா போகல, ஸ்டேஷனுக்கு தானே போறீங்க. ஏய் கூட்டிட்டு வாயா. சார் வேண்டாம் சார். சார் வேண்டாம் சார். அவர் ஒழுங்கா மருந்து சாப்பிடணும். அதையாவது எடுத்துட்டு போங்க. போய் எடுத்துட்டு வாமா. ஐயோ அப்பா என்னங்க? கான்ஸ்டபிள் வண்டி எடு. சார் அவர் மருந்தியாவது எடுத்துட்டு போக விடுங்க சார். சார் சொன்னா கேளுங்க. அப்பா அப்பா கவலைப்படாதீங்க. நான் லாயரை கூட்டிட்டு வரேன். கவலைப்படாதம்மா, அப்பாவை கூட்டிட்டு வந்துடலாம். அழாதீங்கம்மா. இது சதி வேலைமா. லத்திகா தைக்க பணம் எண்ணி கொடுத்ததே நான் தான். இவங்க கிட்ட இருந்து செக்க வாங்காததான் நான் பண்ண பெரிய தப்பு. இப்படி கூட பண்ணுவாங்களா ஹரி? கூட பிறந்த அண்ணன் தானே அவரு. எல்லாம் அந்த ஆளோட வேலை தான். அத்தை அப்படி பண்ணிருக்கவே மாட்டாங்க. எல்லாம் அத்தை கொடுக்குற தைரியம் தாமா. இல்லனா அந்த ஆள் கண்டிப்பா இந்த மாதிரி பண்ண மாட்டான். இனி நாம என்னப்பா பண்றது? என்ன பண்றதுன்னு யோசிப்போமா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க தெரியலையே. நீ யாருக்குப்பா ஃபோன் பண்ற? ஜெயாக்காவுக்கு. அவங்களாம் டூருக்கு போயிருக்காங்கண்ணா. மனோஜ் தான் கம்பெனில இருந்து டூருக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. நேத்து ஜெயாக்கா ஃபோன் பண்ணி சொன்னாங்க. முரளி பெரியப்பா கால் பண்ணி பார்க்கலாமா? நீ கூப்பிடுப்பா. ஒரு பிரச்சனைனா கூட பிறந்தவங்க தானே உதவிக்கு வருவாங்க. கூட பிறந்தவங்க உதவியை தான் நீங்க பாத்தீங்களே. அடச்சே. என்னாச்சுன்னா? என்கேஜா இருக்கு. போன்ல ஏதாவது ப்ராப்ளமா இருக்கும். ஒரு ஆபத்துன்னு வரும்போது உதவி பண்றதுக்கு கூட யாரும் இல்லாத நிலைமை ஆயிடுச்சு. நான் முரளி பெரியப்பாவை பார்த்துட்டு வரேன். விஷயம் தெரிஞ்சா அவர் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவார்ல.
சரிப்பா. நான் வேணா சூரஜுக்கு கால் பண்ணவாமா? அவங்க அப்பாவுக்கு தான் அரசியல்ல நல்ல செல்வாக்கு இருக்குல்ல. வேண்டாம்மா, அவங்க கிட்ட இதெல்லாம் சொல்லணுமா? எப்படி உங்களுக்கு தெரியுதாமா போகுது? செக் ரிட்டர்ன் கேஸுக்காக தூக்குல எல்லாம் போட மாட்டாங்கல்ல. சரி, உன் விருப்பப்படி செய். எல்லாரும் எஸ்கேப் ஆயிட்டாங்களா? ஆளு லேசுப்பட்டவரா தெரியலையே. ஜீப்ல நிறைய போலீஸ்காரங்க வந்து இழுத்துட்டு போனாங்கப்பா. இவங்க இப்பதானே வந்தாங்க. ஊரை விட்டு ஓடி வந்திருப்பாங்க. ஆனா பார்த்தா நல்ல குடும்பம் மாதிரி இருந்துச்சு. பார்க்க டீசெண்டா இருக்கிறவங்கள எப்பவுமே நம்ப கூடாதுண்ணே. சின்ன கேஸா இருக்காது. அதான் இன்ஸ்பெக்டர் வந்து தூக்கிட்டு போறாரு. விஷயம்னா நம்மளும் தெரிஞ்சுக்கணும்ல. இது நம்ம பிறந்த வளர்ந்த ஊருங்க. அது இந்த காலத்துலலாம் யாருமே நம்ப முடியலண்ணே. ஹலோ, நான் தாங்க பாலா. என்ன சர்ப்ரைஸா இருக்கு பாலா? அது வந்துங்க, நான் ஒரு விஷயம் சொல்லதாங்க கால் பண்ணேன். என்ன விஷயம்? உங்களால ஏதாவது பண்ண முடியுமாங்க? என்னால என்ன பண்ண முடியும்? போலீஸ் ஸ்டேஷன்ல எனக்கு யாரையும் தெரியாது. எங்க அப்பாவுக்கு கூட தான் போலீஸ் ஸ்டேஷன் போய் பழக்கம் இல்ல. இதுக்கு முன்னாடி அந்த பக்கம் கூட அவர் போனது கிடையாதுங்க. நேரம் சரியில்லைன்னா என்ன வேணாலும் நடக்கும். எங்க அப்பா எந்த தப்புமே பண்ணலைங்க. அது நமக்கு தெரியும். ஆனா மத்தவங்க அதை அப்படி பார்க்க மாட்டாங்கல்ல. தப்பு பண்ணதான் போலீஸ் பிடிப்பாங்க. எங்க உங்க அப்பா கிட்ட கொஞ்சம் சொல்லி. சரியா போச்சு. எப்படியாவது எங்க அப்பாவுக்கு தெரியாம இருக்கணும் நான் பார்க்கறேன். இதெல்லாம் எங்க அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு தெரியும்ல. அவர் மானம் தான் முக்கியம்னு நினைக்கிறவர். எங்க அப்பாவும் மானம் தான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிற ஆளு. இன்னைக்கு அவர் செய்யாத தப்புக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு. சரி சரி, என்னால தனிப்பட்ட முறையில் ஏதாவது செய்ய முடியுதான்னு பார்க்கறேன். சார், கோர்ட் டைம் முடிய போகுது சார். மேஜிஸ்ட்ரேட் இருக்கிற இடம் தான் நமக்கு கோயில். இவர் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது. பார்த்தாலே தெரியுதே, பெரிய பார்ட்டி தான். கண்டிப்பா ஏதாவது பொண்ணு கேஸா தான் இருக்கணும். இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் இதான் வேலை. யோ, இங்க பாரியா, முகத்தை நல்லா காட்டியா. அஜய், நீயும் போயிட்டு வாடா. ஹரியண்ணா தனியா தானே போறாரு. நான் அங்க போய் என்ன பண்ண போறேன்? நீ ஒன்னும் பண்ண வேண்டாம். ஹரியண்ணா கூட நீ போனா நாங்க இங்க நிம்மதியா இருப்போம்ல. எத்தனை பேர் போனாலும் இன்னைக்கு ஜாமீன் கிடைக்காது. போலீஸ் ஸ்டேஷன் அந்த கொசுக்கடியில எதுக்காக போய் நிக்கணும்? அப்பா உன் மேல பாசம் வச்ச மாதிரி இந்த வீட்ல வேற யார் மேலயும் அவர் வைக்கல. பாசத்தை எடை போட்டு வெயிட் சொல்றதுக்குலாம் எனக்கு தெரியாது. நீ கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. அப்பா ஒரு தீபாவளி பண்டிகைனா கூட உனக்கு தான் காஸ்ட்லியா வாங்குவாரு. எனக்கோ ஜெயாக்காவுக்கோ இல்ல ஹரியனனுக்கோ கூட அப்படி வாங்க மாட்டாருடா. எங்களுக்கு செலவுக்கு காசு கொடுத்ததை விட உனக்கு தாண்டா அவர் அதிகமா கொடுத்திருக்காரு. அஜய் சாப்பிட்டானான்னு கேட்டதுக்கு அப்புறம் தான்
அப்பா சாப்பிடவே ஆரம்பிப்பார். அது உனக்கு தெரியுமா? நீ என்னடானா பாசத்தை எடை போட்டு வெயிட் காட்ட முடியுமான்னு கேக்குறல்லடா. அவன் சின்ன பையன் தானேமா. தாலாட்டு பாடி அவனை தூங்க வைங்க. ஹரியண்ணே, நீ போயிட்டு கால் பண்ணு. நீ அங்க போறதுக்குள்ள சாயந்தரம் ஆயிடுமேப்பா. முரளி பெரியப்பா கடை க்ளோஸ் பண்றதுக்குள்ள நான் போயிடுவேன். இந்த வீட்ல ஆம்பளைன்னு நீ மட்டும்தான் இருக்க, அதை மறந்துடாத. நல்ல துணைதான். சரி, நான் வரமா. அவரு கை விலங்க கழட்டிடு. ஓகே சார். சார், என்ன கேஸ்? 420 யுவர் ஆனர், செக் மோசடி வழக்கு. கஸ்டடி வேணுமா? வேண்டாம் யுவர் ஆனர், கொஸ்டின்லாம் பண்ண வேண்டியதில்லை, ஜுடிஷியல் வாரண்ட். ஓஹோ. அட ஹரிகிருஷ்ணனா, என்னப்பா இந்த நேரத்துல? உள்ளவா. பெரியப்பா, உங்க போனுக்கு என்னாச்சு? நான் நிறைய தடவை கால் பண்ணி பார்த்தேன். அட, யார் இந்த மாதிரி பண்ணது? இங்க பக்கத்துல கோவில் திருவிழா, அம்மாவும் பொண்ணும் அங்கதான் போயிருக்காங்க. எனக்கு ராத்திரி நேரத்துல போன் அடிச்சா சுத்தமா பிடிக்காதுன்னு சுஜாதாவுக்கு தெரியும். அதனாலதான் ரிசீவரை கீழே வச்சுட்டு போயிருப்பா. சரி, நீ உட்காரு. இல்ல, நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அதுக்கு என்னப்பா அவசரம்? உட்காந்து பொறுமையா பேசலாம். ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கல்ல. சரி, சொல்லு. அப்பாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க பெரியப்பா. எப்போ? எதுக்கு ஹரி? லத்திகாத்த எங்க அப்பா கொடுக்க வேண்டிய 3 லட்சம் கொடுக்கலன்னு அவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. அவங்க பணத்தை நான் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லயே கொடுத்துட்டேன். அதுக்கு அடுத்த நாள் தான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய 3 லட்சத்தை கொடுத்தேன். என்கிட்ட கொடுத்துட்டப்பா. எனக்கு பணம் தரலன்னு யார்கிட்டயா சொன்னானா? அப்பா யாரையும் ஏமாத்த மாட்டாருன்னு தெரியும்ல. அப்பா ஜெயிலுக்கெல்லாம் போயிடக்கூடாது பெரியப்பா. இப்போ நீங்க நினைச்சா மட்டும்தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். என் தம்பி ஜெயில இருக்கிறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியும்னு நினைக்கிறியா? ஆனா எப்படி உதவி பண்றதுன்னு தான் தெரியல. அப்பாவை ஜாமீன்ல எடுங்க, அதுக்கு தான் நான் வந்தேன். நாங்க காசு கொடுத்ததுக்கு ரெசிப்ட் வேணும். என் தம்பியை காப்பாத்த கண்டிப்பா ஜாமீன்ல நான் எடுப்பேன்ப்பா. ஆனா இப்போதைக்கு என்னால எதுவும் பண்ண முடியாத. கடன் அடைச்ச ரிசிப்ட நான் பேங்க்ல கொடுத்துட்டேனே. போன மாசம் பேங்க்ல ஒரு லோன் எடுத்திருந்தேன். வீட்டை வச்சு லோன் வாங்கினதால கடன் அடைச்ச அந்த ரசீதை பேங்க்ல கேட்டாங்க. வேற வழி இல்லாம நானும் ரசீதை கொடுத்துட்டேன். அங்கங்க கடன் வாங்கி தான் கடையே நடத்திட்டு இருக்கேன். நீ பாக்குற இந்த ஆடம்பரம் வெறும் கண் துடைப்பு தான்ப்பா. நானே கழுத்து வரைக்கும் கடன்ல தான் சிக்கியிருக்கேன்.
நான் வரேன் பெரியப்பா. இப்போ எதுக்கு நீ அவசரமா கிளம்பி போற? இங்க படுத்து தூங்கிட்டு காலையில போலாமே. இந்த ராத்திரி நேரத்துல நீ போய் என்ன பண்ண போற? ஒன்னும் பண்ண முடியாது. காலையில விடிஞ்சா மட்டும் நீங்க ஏதாவது செய்வீங்களா பெரியப்பா? அதான் என் நிலவரத்தை சொல்லிட்டேனே. கடன் அடைச்ச ரசீது எல்லாமே 10 வருஷத்துக்கு முன்னாடி பேங்க்ல இருந்து ஜப்தி பண்ண வந்தப்போ அப்பா பணம் கொடுத்து உங்களுக்கு மீட்டு தந்த இடத்த தானே நீங்க இன்னும் கடனை அடைச்சிட்டு இருக்கீங்க. லத்திகாத்த விஷயத்துல தான் அப்பா தப்பு பண்ணாரு நினைச்சேன். தினமும் சாப்பிட வேண்டிய மருந்தை எடுத்துட்டு போறதுக்கு கூட அவங்க ஒத்துக்கலையேம்மா. அவங்க அப்பாவை அடிச்சு துன்புறுத்துவாங்களோன்னு தான் நான் பயப்படுறேன். அப்படியெல்லாம் எதுவும் இருக்காதுமா. இது ஒன்றும் திருட்டு கேஸோ கொலை கேஸோ கிடையாதுல்ல. ஹரியனை போயிருக்காருல்ல, முரளி பெரியப்பா கண்டிப்பா ஜாமீன் எடுக்க உதவி பண்ணுவாரு. ஹரி இன்னும் ஒரு ஃபோன் கூட பண்ணலையே. நாம இங்க ரொம்ப டென்ஷனா இருப்போம்னு அவனுக்கு தெரியாதா? வாய்ப்பு கிடைச்சிருக்காதுமா. ஏதாவது பூத்துக்கு போய் தானே கால் பண்ணணும். அந்த லத்திகா சொந்த அண்ணனையே இப்படி சிக்கல்ல மாட்டி வச்சிட்டாளே. செக்க நம்ம திரும்ப கேட்டப்போ செக்க கிழிச்சு போட்டுட்டேன்னு தானே அத்தை சொன்னாங்க. இப்படி எல்லாம் செய்யணும்னு ஏற்கனவே அவங்க பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. கண்டிப்பா ஒரு நாள் இதுக்கான தண்டனையை அனுபவிப்பாங்க. சாப விடாதம்மா. சொந்தக்காரங்கிற எண்ணம் அவங்களுக்கு இல்லாம இருக்கலாம், நமக்கு இருக்குல்ல. சாப்பிட எதுவும் இல்லையாமா? எனக்கு பசிக்குது. சாப்பாடு இருக்குல்ல பாலா, நீ போய் உட்காருப்பா. ஆறி போயிருக்குமா? இதை எப்படி சாப்பிடுறது? இது எல்லாமே மத்தியானமே வச்சதுப்பா. சரி, சூடாவது பண்ணிருக்கலாம்ல. டேய், உனக்கு வேணும்னா நீ சாப்பிடு. அம்மா, ஆம்லேட்டாவது போட்டு கொடுமா. அம்மா, நீ வந்து உட்காரு. அப்பாக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாம இங்க எல்லாரும் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கோம். இப்போ உனக்கு ஆம்லெட் வேணுமா? நாம இங்க பட்டினி கிடக்கிறதால அப்பா விட்டுருவாங்களா என்ன? சரி, அப்பாங்கிறதெல்லாம் விட்டுடுறா. நேத்து வரைக்கும் நம்ம கூட ஒருத்தர் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க. அதையாவது நினைச்சு பாத்தியா? அவங்க அப்பாவை அடிச்சாங்களா மிரட்டினாங்களான்னு பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம யாருக்கு என்ன நடந்தா உனக்கு என்ன இல்ல? நீங்க 2 பேரும் செல்லம் கொடுத்து கொஞ்சம் வளர்த்த புள்ள இல்ல. அவன் நன்றி விசுவாசம் எப்படி இருக்குன்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. என்னையா உண்ணவரதமா? இங்க அளந்துதான் ஒவ்வொருத்தருக்கும் சாப்பாடு கொடுக்கறோம். அதை வீணடிக்கிறது ரொம்ப தப்பு. உனக்கு ஊட்டி விடுறதுக்கு இங்க உன் பொண்டாட்டிலாம் கிடையாது. சாப்பிடு, நீயே சாப்பிடு. ஹலோ பாலாவா? அப்பாவுக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சா அண்ணா? இல்லம்மா, ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. இனி கேஸ நடத்துவோம். ஜெயிக்கிறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்பும் நம்ம கிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் ஏமாத்தல் கேஸ்ல அவங்கள நாம கோர்ட்ல ஏத்துவோம். எதுவும் வேண்டாம்.
கோர்ட்ல இருந்து ஜாமீன்ல வந்த ஒருத்தரை என்ன சொல்லி அவங்க அப்படி பயமுறுத்துவாங்க? அப்பா அதுக்கு ரவுடியோ கூலிப்படையோ கிடையாது இல்ல. போலீஸ்காரங்க இனி தொந்தரவு செய்ய மாட்டாங்க. கேஸ் காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு. அம்மா, அப்பா யார்கிட்ட கேட்டு பணத்தை கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டாரு. சும்மா ஒத்துக்கிட்டு ஒன்றும் வரல, அக்ரிமெண்ட்ல சைனும் போட்டிருக்காரு. அப்பாவுக்கு குடும்பம் எதுவும் இல்லையா? இல்ல நம்ம கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாதுன்னு முடிவெடுத்திருக்காரா? Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.